பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இன்று ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்வை இந்த வாழ்க்கையை சந்தித்தேன். சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு பச்சை துரோகம் ஒன்று இந்த முஷர்ரஃப் அணி ஒரு ஆசனத்தை பெற்று மேலும் 5 ஆசனங்கள் இருக்கத்தக்க நிலையில் ஆட்சி அமைப்பதற்காக எனது சுயேட்சை சின்னமான ஃபுட்பால் என்னை அழைத்திருந்தார்கள். அந்த வகையிலே தலைவரோடு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரோடு ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்று செய்திருந்தேன். அதன் அடிப்படையில் உதவி தவிசாளர் 7 ஆசனங்கள் என்ற அடிப்படையில் இன்று தவிசாளர் தெரிவு இடம்பெற்றது. நான் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் சார் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினேன். அவரது கட்சியால் பிரேரிக்கப்பட்ட முஸ்தபா ரப்பே முஸ்மி அவர்கள் தவிசாளராக பிரேரிக்கப்பட்ட வேளை அதற்கு நான் ஆதரவளித்து என் வாக்கை பதிவு செய்திருக்கின்றேன். பிரதிபகாரமாக அந்த கட்சியால் அந்த தலைவரால் உபதவிசாளர் பதவி தனக்கு வழங்கப்படும் என்ற அந்த உத்தரவாதத்திற்கிணங்க இன்று தவிசாளர் தெரிவின் பிற்பாடு உபதவிசாளர் தெரிவு இடம்பெற்றது. அந்த தெரிவிலே திடீரென முன்னாள் கலீல் ரஹ்மான் அவர்கள் முன்னாள் அவரை நான் ஒரு கௌரவ தவிசாளர் என்று சொல்ல மாட்டேன், கௌரவம் என்ற சொல்லுக்கு அவர் அருகதை இல்லை. முன்னாள் ஒருவர் எழுந்து அந்த சபையிலே தான் உபதவிசாளராக ஆஷிக் அவர்களை கௌரவ உறுப்பினர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கௌரவ உறுப்பினர் அவர்கள் ஆஷிக் அவர்களை பிரேரிப்பதாக சொன்னவுடன் அதனை வழிமொழிவதற்கு முன்னர் எனது பெயரை குறிப்பாக ஏற்கனவே ரவுஃப் ஹக்கீம் சார் அவர்களோடு செய்து கொள்ளப்பட்ட அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் எனது பெயரை நண்பர் சாக்கிர் அவர்கள் பிரேரிக்க அதனை குடிகளை சேர்ந்த எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பிரதேச உறுப்பினர் நசார் அவர்கள் வழிமொழிந்தார். அதன் பிற்பாடு சட்டத்தின் பிரகாரம் இரு தலைவர் ஒப்பந்தத்துக்கு முரணாக 2 நபர்கள் உதவியாளர் பதவிக்கு போட்டியிட்டார்கள். ஒரே ஒப்பந்தத்தின் சம்பந்தப்பட்டவர்கள். நான் மனமாறி இருப்பேன். ஒரு ஜேவிபியினர் உதவியாளர் பதவிக்கு போட்டியிட்டு இருந்தார். மாறாக எங்களோடு இரவு பையத் செய்துவிட்டு, குறிப்பாக ஆஷிக் என்பவர் எங்களோடு இரவு பையத் செய்துவிட்டு தலைவர் மோதாவிலே பையத் செய்துவிட்டு இதில் எந்த மாற்றமும் வராது என்று பையத் செய்துவிட்டு தலைமைத்துவத்தை ஏமாற்றிவிட்டார். அதான் எனக்கு கவலையாக இருக்கு. எனக்கு கவலை இல்லை, ரவுஃப் ஹக்கீம் சார் கவலைப்படுவார் என்கின்ற ஒரு கவலை தான் எனக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் எனது பெயரை ஷாக்கிர் அவர்கள் பிரேரித்தினுடைய சட்டத்தின் பிரகாரம் 2 நபர்கள் உபதேசாளர் பதவிக்கு போட்டியிட்டதால் விருப்பம் கேட்க வேண்டும் என்று நான் சிஎல்ஜியிடம் சொன்னேன். அந்த விருப்பத்தை கேட்டார். அதற்கு தற்செயலாக அவரது பெயர் பிரேரிக்கப்பட்டிருந்தால் இதில் எனக்கு உடன்பாடு இல்லை, இதில் நான் விட்டோ பண்ணுகிறேன் என்று அவர் சொல்லாமல் தான் அந்த போட்டிக்கு விருப்பம் என்று சொன்னவுடன் இங்கு ஒரு சூது, இங்கு ஒரு துரோகம், ஒரு நம்பிக்கை துரோகம் இழைக்கப்பட்டுள்ளதாக நான் உணர்ந்து அந்த சபையை விட்டு தெரிவுகள் முடிவடைவதற்கு முன்னரே நான் வெளிநடப்பு செய்துவிட்டேன். இரக்காமை பிரதேச சபையினுடைய 1வது அமர்விலே கௌரவத்துக்காகவும் பிறந்த குலத்துக்காகவும் ஒப்பந்தம் மூடப்பட்டமைக்காக கடைசி வரையும் இருக்காது வெளியானது எனக்கு பெருந்தன்மை அளிக்கின்றது. இருந்தும் உடனடியாக இந்த விடயத்தை தலைவரின் கவனத்துக்கு அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் என்னை இன்று இந்த இல்லத்துக்கு தேடி வந்தார்கள். அனைவரும் இணைந்து, குறிப்பாக கட்சியின் செயலாளர் இணைந்து அவரை கட்சியில் இடைநிறுத்துவதாக இன்று எனக்கு ஒப்புதல் தந்திருக்கின்றார்கள். ஒரு நாளைக்குள் அந்த விடயம் நடக்க வேண்டும். எனக்கு கவலையாக இருக்கின்றது, தலைவர் கவலைப்படுவார் என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அவ்வளவுதான். அதே நேரத்திலே இந்த துரோகம் நிலைக்காது. இன்ஷா அல்லாஹ் இதுக்கான தக்க பதில் இறைவன் இந்த தண்டனை வழங்குவான். இங்கு தலைமைத்துவம் என்னை பொறுத்தவரை பிழை செய்யவில்லை, ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிழை செய்யவில்லை. குறிப்பாக இந்த குறித்த நபர் தன்னை தற்செயலாக ஒருவர் பிரேரித்தார் என்றால் அதில் விட்ரோ பண்ணாமல் அதிலிருந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.